காஷ்மோரா தான் திருலோகச்சந்தரா. அப்புறம் ஷாலு தான் சித்ரலேகாவா? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல எப்படி ஷாலுவோட போட்டோ வந்துச்சு? அண்ணி நல்லா பாருங்க, அதுல எழுதியிருக்கு திரிலோகச்சந்தர் சித்ரலேகான்னு. அது ஷாலு கிடையாது, சித்ரலேகா. ஆனா அவ பார்க்க அப்படியே ஷாலு மாதிரி இருக்கா. அப்புறம் இந்த காஷ்மோராவும் பார்க்க அப்படியே திருலோகச்சந்தர் மாதிரி இருக்கா. ஐயோ, எனக்கு சஸ்பென்ஸ்ல தலை வெடிச்சிரும் போல. விஜய், முதல்ல அந்த டைரிய படிடா. ஆமா விஜய், முதல்ல அதை படிங்க. அதுல அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவ்வளவு நாளா நீதான் திருலோகச்சந்தரோட மறுபிறவின்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா விஜய். ஆனா இப்போ என்னடா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்? அன்னைக்கு நம்ம அந்த பங்களாக்கு போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணோம்ல, காஷ்மோரா சொன்ன மாதிரி. அப்போ அங்க நம்மளால பார்க்க முடிஞ்சது உன்னோட ஃபேஸ் தானடா விஜய். அப்படி இருக்கப்போ இதுல எப்படி காஷ்மோராவோட ஃபேஸ் வரும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலைலாம் சுத்துது பயங்கரமா. டி விஜய், முதல்ல அந்த டைரிய படிடா. அதுல என்ன இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். சரிடா அண்ணா. என் பெயர் திரிலோகச்சந்தர். நான் கோதண்டபுர சாம்ராஜ்யத்தின் போர்படை வீரன். பல போர்களுக்கு சென்றுள்ளேன். நான் சென்ற இடமெல்லாம் வெற்றி மட்டுமே. என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோள் எப்படியாவது இந்நாட்டின் போர்படை தளபதியாக ஆக வேண்டும் என்பதே. அதற்காக கடுமையாக உழைத்து கொண்டும் பயிற்சி செய்து கொண்டும் உள்ளேன். இல்லை இல்லை, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. இல்லை இல்லை, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. என் உயிர் எனக்கு மிகவும் முக்கியம். இந்த ராஜ்யத்தை நான் விட்டுக் கொடுத்து விடுகிறேன். இந்த ராஜ்யத்தை இனி நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதும் ரத்தம், போர், பயிற்சி என்று கரடு முரடாக இருந்த என் வாழ்வில் ஒரு பூவை போல, தென்றலை போல, வசந்தம் போல ஒரு பெண் வந்தாள். அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவள் என் வாழ்வை முழுவதுமாய் மாற்றிவிட்டாள். அப்பெண்ணை நான் முதலில் சந்திரா, யாராவது இரவு நேரத்தில் வேட்டையாடுவார்களா? இப்பொழுதே மாலை பொழுது ஆகிவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் சந்திரன் வந்து விடுவார். இந்த பொழுதின் பொழுது எப்படி நம்மால் வேட்டையாட முடியும்? திரரே, காலை பொழுதில் வேட்டையாடுவது மிகவும் சுலபம். அதே இரவு நேரத்தில் உன்னால் ஒரு விலங்கை வேட்டையாட முடியும். ஆனால் அதுதான் மிக மிக ஆகச் சிறந்த ஒரு வீரனுக்கான அடையாளம். அது உன் கண் பார்வையின் கூர்மையை கூறும். இரவு நேரங்களில் வேட்டையாட வேண்டும். இரவு நேரங்களில் வேட்டையாடுவதுதான் என்னுடைய வழக்கம். சந்திரா, நான் உனது உயிர் தோழன். சிறு வயதிலிருந்தே உன்னை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியாமல் இருக்கிறது. நீயோ ஜமீனின் ஒரே வாரிசு. உன்னிடம் எக்கச்சக்கமான பொற்காசுகள், தங்க ஆபரணங்கள், எக்கச்சக்கமான சொத்துக்கள் எல்லாமே உள்ளது. அப்படி இருக்கையில் நீ எதற்கு அரசாங்கத்தில் சாதாரண போர்படையில் பணிபுரிகிறாய்? நீ பணிபுரிய வேண்டிய அவசியமே இல்லையே. உன்னை தேடி எல்லாமே வருமே. மித்திரரே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி எல்லாமே வந்துவிட்டால் நாம் பின்பு மிகவும் சோம்பேறியாகி விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு என் தந்தை சொத்து சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆர்வம் எல்லாம் நம் போர் படையில் தளபதியாக வேண்டும். அதுவே யாராலையும் வெல்ல முடியாத அளவிற்கு மிகச் சிறந்த வீரனாக வேண்டும். அது ஒன்றே என்னுடைய குறிக்கோள். சிறு வயதிலிருந்து நான் அதற்காக கடுமையாக பயிற்சி செய்துள்ளேன். சந்திரா, என்னிடம் ஒரு யோசனை உள்ளது, அதை கேளேன். என்ன யோசனை?
அல்ல, நீ படைத்தளபதி ஆவதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறாய், இத்தனை பயிற்சி செய்கிறாய், அதற்கு பேசாமல் நீ நம் இளவரசியை எப்படியாவது காதல் வலையில் வீழ்த்தி விட்டால் நீ இந்த சாம்ராஜ்யத்துக்கே மகாராஜா ஆகிவிடலாமே, பட்டத்து இளவரசன் ஆகி விடுவாய். மித்திரனே, நீ மிகவும் வேடிக்கையாக பேசுகிறாய். முதலில் ஒன்றை புரிந்து கொள், காதலும் லட்சியமும் வேறு வேறு. காதல் என்பது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அது எல்லாரிடத்தும் வந்துவிடாது. காதல் இருந்தால் மாத்திரமே இல்லறம் மிகவும் அருமையாக அமையும். இல்லையெனில் அது ஒரு தண்டனை போல மாறிவிடும். இதே நான் இளவரசியை வெறும் என் சுயநலத்திற்காக திருமணம் செய்து கொண்டேன் வைத்துக்கொள், எனக்கு இளவரசி மீது காதல் வராது, இளவரசிக்கும் என் மீது காதல் இல்லை என்றால் அப்பொழுது நாங்கள் இருவரும் இணைந்து திருமணம் செய்து கொள்வதில் என்ன அர்த்தம் உள்ளது? காதல் என்பது மிகவும் அற்புதமானது. அது ஒரு மாயை போன்றது. நான் இதுவரை எந்த பெண்ணையும் காதலித்ததில்லை. ஒருவேளை நான் காதலிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக என் வாழ்வில் காதல் என்று ஒன்று வந்தால் அது ஒரே ஒரு பெண்ணிடம் மாத்திரமே. அதை வெவ்வேறு பெண்களிடம் தேடுவதில் காதல் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இன்று வரை நான் அப்படி ஒரு பெண்ணை சந்தித்ததில்லை. இதற்கு மேல் சந்தித்தால் பார்ப்போம். இந்திரா, நம்மளை நோக்கி காட்டு புலி வருகிறது. மிகவும் சினமாக இருப்பது போல் தோன்றுகிறது. கவலையை விடு மித்திரா, புலிதானே, வரட்டும். இன்று புலியுடன் தான் எனக்கு பயிற்சி. சந்திரா, உண்மையில் நீ மிகச் சிறந்த வீரன்தான். எப்படி அந்த புலியை பணிய வைத்து அதன் மேலே ஏறி அமர்ந்தாய்? உண்மையில் பார்க்கவே மெய் சிலிர்த்து விட்டது எனக்கு. முதலில் அந்த புலியை பார்க்கும் போது எனக்கு கொலை நடுங்கி விட்டது. இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம்தான். நீயும் என்னை போல் பயிற்சி செய். ஐயோ, உன்னை போல் பயிற்சி எல்லாம் என்னால் செய்ய இயலாது. சந்திரா, உன்னிடம் ஒன்று. சற்று அமைதியாக இரு. என்ன ஒரு இனிமையான குரல் அல்ல? வா, சென்று பார்ப்போம் என்னவென்று. நண்பா, என்னவாயிற்று உனக்கு? சற்று பொறு. அப்பெண் எங்கே சென்று விட்டால்? திரும்பி பார்ப்பதற்குள் மாயமாய் மறைந்து விட்டால்? அதுதான் எங்களின் முதல் சந்திப்பு. முதலில் அவளை பார்த்தபோது எனக்குள் ஏதோ தெரியாத ஒரு புரியாத உணர்வு. அவள் பாடிய அப்பாடல் என்ன மொழி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று என்னை ஈர்த்தது. அந்த இனிமையான குரலா, இல்லை அவளின் வசீகரிக்கும் அழகா, இல்லை அந்த அழகான நீல கூந்தலா, அந்த கூர்மையான கண்களா,
எதுவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை ஏதோ செய்துவிட்டது. பல இரவுகளில் தூக்கமின்றி தவித்தேன். மீண்டும் அவளை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். அதுபோலவே விதியும் எங்களை மீண்டும் சந்திக்க வைத்தது.